அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 30 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 39 புள்ளிகள் உயர்வடைந்து 9878 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 4 புள்ளிகள் சரிவடைந்து 5792 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் எல்லாமே நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆனது. க்ளோஸ் ஆகும்போது அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸை தவிர மற்ற எல்லா மார்க்கெட்டுமே ஒரு நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. மெயினாக என்ன ரீசன்னா யூஎஸ் ஈரான் ப்ராப்ளம் அகெயின் ரீஎஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த அகெயின் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாம் தொடங்கியிருக்காங்க. நேற்று இரவு யூஎஸுடைய ஃபோர்ஸஸ் ஈரான் டெரிட்டரிக்குள்ளே 2 மணி நேரம் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. அதுக்கு முன்தினம் யூஎஸ் ஃபோர்ஸஸ் சவுதி ஃபோர்ஸஸோடு சேர்ந்து ஈராக்கில் உள்ள ஒரு ஈரான் பேக்டு பேராமிலிட்டரி குரூப் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு இஷ்யூ அகெயின் ரீஎஸ்கலேட் ஆகிறதுனால இந்த மார்க்கெட்டில் உள்ள இன்வெஸ்டர்ஸ் ஒரு காஷியஸ் கால் எடுத்திருக்காங்க. நேற்று நைட்டு யூஎஸ் ஃபெட் அவங்களுடைய ரேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. இருந்தாலும் அதோடைய தாக்கம் இன்னைக்கு கல்ஃப் மார்க்கெட்ஸில் தெரியாததுக்கு காரணம் இந்த யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் அகெயின் ரீஎஸ்கலேட் ஆகிறதுனால. துபாயுடைய ஸ்பெஷலைஸ்டு பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸுடைய ஓனர் அண்ட் ஆப்ரேட்டரான டிகாம் குரூப் அவங்களுடைய ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் ரெவென்யூ 786 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது இயர் 11% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய எபிட்டா 613 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 8% இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ரெக்கரிங் நெட் ப்ராஃபிட் 401 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 7% இயர் அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய H1 ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய H1 ரெவென்யூ 1540 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய எபிட்டா 1223 திராம்ஸாக இருக்குது. இது இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ரெக்கரிங் நெட் ப்ராஃபிட் 805 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது 9% இயர் அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர்டு ஒரு இன்ட்ரீம் கேஷ் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 440 மில்லியன் திராம்ஸ் H1க்காக. அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனி அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 ரிசல்ட்டில் அவங்களுடைய Q2 ரெவென்யூ $1.23 பில்லியன் இருக்குது. இது அவங்களுடைய ரெக்கார்ட் ரெவன்யூன்னு சொல்லியிருக்காங்க. இது இயர் 3% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 2% இயர் அதிகரித்து $359 மில்லியன் இருக்குது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான ரிசல்ட்டில் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்கான ரெவென்யூ 4% இயர் அதிகரித்து $2.46 பில்லியன் இருக்குது. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 2% இயர் அதிகரித்து $706 மில்லியன் இருக்குது. இது அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 34% இருக்குது. இது இண்டஸ்ட்ரியிலே ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய போர்டு ஒரு டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $525 மில்லியன் டிவிடெண்டு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான டிவிடெண்டு. Q2க்கான டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $262.5 மில்லியன் இருக்குது. இது ஒரு ஷேருக்கு 6 ஃபில்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மஷ்ரக் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப்கான நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 4.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இயர் 18% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் 6.8 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 4.7 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. அவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.7% இருக்குது. அவங்களுடைய காசா ரேஷியோ 63% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் பேங்க் ஆஃப் ஃபுஜேரா அவங்களுடைய Q2 மற்றும் ஃபர்ஸ்ட் ஆஃப்கான 2026க்கான ஃபைனான்ஷியல் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய Q2 2026 ரிசல்ட்டில் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் 8.8% அதிகரித்து $346.6 மில்லியன் திராம்ஸாக இருக்குது.
அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கான H1க்கான growth இயர் ஆன் இயர் 10.1% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 757.1 மில்லியன் திராம்ஸா இருக்கு. அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 688.9 மில்லியன் திராம்ஸா இருக்கு. இது இயர் ஆன் இயர் 10.2% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் இன்கம் ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு 1.6% அதிகரித்து 1.38 பில்லியன் திராம்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. FAB செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிஸுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 75 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 67 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 45 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 8 கிராம்ஸ் 82 ஃபில்ஸ். அமெரிக்கா ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 20 ஃபில்ஸ். இதுடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 66 ஃபில்ஸ். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் அந்தந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். புஹேரா நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 8% அதிகரித்து 2 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 7% அதிகரித்து 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. NMDC குரூப் 3.4% அதிகரித்து 22 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. GFH பேங்க் 3% அதிகரித்து 2 கிராம்ஸ் 1 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்ஸ் 2.5% அதிகரித்து 2 கிராம்ஸ் 20 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் குரூப் 4.25% வீழ்ச்சி அடைந்து 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. ட்ரெண்ட் ஷேர்ஸ் ETF 3.25% வீழ்ச்சி அடைந்து 148 கிராம்ஸ் 80 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்வெஸ்ட் பேங்க் 3% வீழ்ச்சி அடைந்து 2 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சுடாடெல் 3% வீழ்ச்சி அடைந்து 59 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. EM மொபிலிட்டி 3% வீழ்ச்சி அடைந்து 3 கிராம்ஸ் 44 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அமனாத் ஹோல்டிங்ஸ் 3% அதிகரித்து 1 கிராம்ஸ் 39 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சிமரா S&P ETF AE 2% அதிகரித்து 6 கிராம்ஸ் 84 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இத்தாமர் பேங்க் 2.5% அதிகரித்து 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. டிகாம் குரூப் 1.25% அதிகரித்து 3 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. எமிரேட்ஸ் NBD பேங்க் 1 கிராம்ஸ் 1.25% அதிகரித்து 30 கிராம்ஸ் 40 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இன்றைக்கி அப்போ துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். எஜிலிட்டி மக்ஸான் 5% வீழ்ச்சி அடைந்து 1 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 3% வீழ்ச்சி அடைந்து 38 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. எமிரேட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் 3% வீழ்ச்சி அடைந்து 58 கிராம்ஸ் 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் 2% வீழ்ச்சி அடைந்து 9 கிராம்ஸ் 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. சிவரா S&P ETF இந்தியா 2. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.